ஓம் சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதேந்திராதிமிருக்யா கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்திஹி ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் चितेकाशटास्या हृदिस्योतते मे मुखानि सरन्ते गिरच्चाभिचित्रम् मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहादिदेकं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदपावं महादेवबालं भजे लोकपालम् यदा सन्निधानं गदा मानवा मे भवाम्बोधिपारं कदास्ते तदैव इति स्वञ्जयन् सिन्धुतीरे य आस्ते तमीडे पवित्रं पराशक्तिपुत्रं यदाब्दे स्तरङ्गालयं यान्ति तुङ्गास्तथैव पतः सन्निधौ सेवता मे इति वीर्मिमङ्किर्भङ्क्तिर्नृणां दर्शयन्तं सदा भावये हृत्सरोजे गुहन्तम् ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः. நம்ம போன இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் ஒரு கடைசி டாபிக் ஒன்று விட்டு போயிருக்கு. அதை பார்த்துட்டு நீதி சதகத்துக்குள்ளே போகலாம். அதாவது சுபாவம், கேரக்டர், ஒரு மனிதனுடைய குணம் எப்படி டிசைட் ஆகுது. ஒரு வீட்டில் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தரோட குணமும் மாறுபடுகிறது. ஏன் மாறுபடுது? ஒரே வளர்ப்பு, ஒரே உணவு, ஒரே இருப்பிடம், ஒரே தாய் தந்தையிடம் வளரும் போது ஏன் ஒரு குழந்தையிலிருந்து இன்னொரு குழந்தைக்கு மாற்றம்? அக்கா தங்கச்சி 2 பேர் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம். அது சுபாவம் ஏன் மாறுது? அது எப்படி முதல்ல வருது? அந்த சுபாவங்கிறது அந்த குழந்தைக்கு எப்படி வருது? அப்பதான் நமக்கு அதனுடைய மாற்றம் ஏங்கிறது புரிஞ்சுக்க முடியும். இப்போ அதனுடைய காரணம், இதற்கு முன்னால நம்ம பல ஜென்மம் எடுத்திருக்கோம். புல்லாய், பூடாய், மனிதராய், பல்வேறு விருட்சமாய், பாம்பாய், மிருகமாய், மனிதராய், கணங்களாய். அப்போ ஒரு சரீரத்திலையும் நாம பண்ணின கர்மம், புண்ணியம், பாப்பம் எதா இருந்தாலுமே அது பதிவாக உள்ள இருக்கும். அந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது டிராவல் ஆகிட்டே தான் இருக்குது. நீங்க ஒரு அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கிறீங்க அப்படின்னா புதுதாக உங்களுக்கு கிடைச்சது ஸ்தூல சரீரம் மட்டுமே. சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது, காரண சரீரம்ங்கிறது தொடர்ந்து எல்லா சரீரத்துக்குள்ளயும் போய் 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 தான் வந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு நாய் சரீரம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் என்ன மாற்றம் வேணுமோ அது மட்டும்தான் நடைபெறுமே தவிர மனம்ங்கிற மெயின் பார்ட் எல்லா சரீரத்துக்குள் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் தான் வந்துகிட்டே இருக்குது. அப்ப அந்த மனதினுடைய பதிவுகள், எல்லா பதிவுகளும் இல்லைனாலுமே போன ஜென்மத்தில் நம்ம என்ன பிறந்தங்கிற பதிவு இப்ப இல்லை. ஆனா சில ஆழமான சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்களா, அதுல பதிந்த பதிவுகள் அப்படியே கேரி ஆகிட்டே தான் வருது. அது எது வருதோ இல்லையோ நம்ம பண்ணின புண்ணிய பாப்பம்ங்கிறது நம்மளோட டிராவல் ஆகிட்டே தான் வருது. அதுதான் டிசைட் பண்ணுது. இதுக்கு முன்னால நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ அந்த பிறவியில் செய்த, ஏன்னா மனித சரீரத்தில் மட்டும்தான் புண்ணிய பாப்பங்கிறது ஆட் ஆகும். விலங்கு சரீரங்கிறது பாப்பத்தை கழிப்பதற்காக எடுக்கிற சரீரம். அங்க நோ ஃப்ரீ வில், அங்க புண்ணியமும் ஆட் ஆகாது, பாப்பும் ஆட் ஆகாது. நீங்க வேற சொர்க்கலோகம் போய் அனுபவிச்சுட்டு வரீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய புண்ணியத்தை கழிச்சிட்டு வருவீங்க. அங்க போனா நரகத்துக்கு போனா பாப்பத்தை கழிச்சிட்டு வருவீங்க, அவ்வளவுதான். அங்கெல்லாம் என்ன கிடையாது. அதுக்கு எந்த லோகம் போனாலும் அங்க என்ன கிடையாது. மனித சரீரத்தை விட்டு இந்த பூலோகத்தை விட்டு நீங்க வேற எந்த லோகம் போனாலும் புண்ணியம் பாப்பங்கிறது கிடையாது. ஏன்னா ஃப்ரீ வில் அங்க கிடையாது. மனித சரீரத்தில் மட்டும்தான் ஃப்ரீ வில் இருக்கு. அப்ப அந்த இதுக்கு முன்னால் எடுத்த மனித சரீரத்தில் செய்த பாப்ப புண்ணியம் நமக்கு என்னவா அமையுது? சுபாவமாக அமைகிறது. இப்ப அந்த சுபாவத்தை வச்சுதான் ஒரு மனிதன்
அவனுடைய எண்ணங்கள் அமைகிறது. இது அப்படியே ஒரு கிரமமா வரும், நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வரலாம். உங்களுடைய சுபாவத்தை வச்சுதான் அவனுடைய எண்ணங்கள், தாட்ஸ். The thoughts are decided by the சுபாவம். எண்ணங்கள் அவனுடைய சுபாவத்தை வச்சுதான் வெளியில வருது, அவனுடைய எண்ணமே உருவாகுது. அடுத்தது அந்த எண்ணத்தை வச்சுதான் எப்படி எண்ணுகிறானோ அதுதான் அவனுடைய வார்த்தையாக வெளிவருகிறது. அவனுடைய வார்த்தை அடுத்தது அவனுடைய செயலும் அதை பொறுத்துதான் வெளிவருகிறது. சோ அவனுடைய சுபாவத்தை பொறுத்து தான் அவன் திங்க் பண்ணுவான், அவன் வார்த்தை பேசுவான், செயல்படுகிறான். அதெல்லாம் சேர்ந்து, இந்த மூணு சேர்ந்து, எண்ணம், வார்த்தை, செயல், இந்த மூணு சேர்ந்துதான் அந்த மனிதனுடைய கேரக்டர் நம்ம சொல்ற குணம், த கேரக்டர். அந்த கேரக்டர் தான் எந்த டிசைட் பண்ணுது? அவனுடைய நடத்தை டிசைட் பண்றதாரு அவனுடைய குணம் தான், அவனுடைய நடத்தை, பிஹேவியர். அதுக்கடுத்து அந்த நடத்தை தான் அவனுடைய குணம், அவனுடைய நடத்தை, அதுதான் அவன் போய் சேருகின்ற இடத்தை முடிவு செய்கிறது. அவன் எந்த இடத்துல போய் சேரணுங்கிறத யாரு முடிவு பண்றது? ஃபர்ஸ்ட் the thought, இங்கிலீஷ்ல சொன்னோம்னா thoughts, the சுபாவம் decides his thoughts, words, action, character, behavior, destiny. அதை நீங்க தமிழ்ல சொன்னீங்கன்னா சுபாவத்தை பொறுத்துதான் அவருடைய எண்ணம், எண்ணத்தை பொறுத்துத்தான் வார்த்தை, வார்த்தையை பொறுத்துத்தான் செயல், செயலை பொறுத்துத்தான் அந்த பையனுடைய பொண்ணுடைய குணம், அந்த குணத்தை பொறுத்துத்தான் நடத்தை, அதை வச்சுதான் அவன் போய் சேருகிற இடத்தை சேருகிறான். இத அவனே நினைச்சாலும் மாத்திக்கொள்ள முடியாது. ஏன்? அதனாலதான் பாருங்க, அது பிரகாரம் வாழ்ற ஒருத்தன், இந்த சுபாவத்தின் பிரகாரம் ஒருத்தன் வாழ்ற அப்படின்னா, எனக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் நான் செய்வேன். எது சுபாவம் சொல்லுது, உள்ள இருக்கிறது எனக்கு இது பிடிக்குன்னு கேக்குது, சொல்லுது, அவன் அது பிரகாரம் சொல்றான், எனக்கு எது பிடிக்குதோ அதைத்தான் செய்வேன். அவங்களுடைய வாழ்க்கை சுபாவத்தின் பிரகாரம் நம்ம வாழ்றவங்க எப்படித்தான் வாழுவோம்? எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் செய்வேன், எனக்கு எது பிடிக்கலையோ நான் செய்ய மாட்டேன். கர்மத்தை மட்டும் எடுத்துக்கிறான். செயல், அவன் எப்படி அவன் செயல் புரிவான்? உலகத்தில் வாழும் போது அவனுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னா, அவனுக்கு எது பிடிக்குதோ அதை செய்வான், எது பிடிக்கலையோ செய்ய மாட்டான். அது அவன் ஏன் பிடிக்குதுன்னு கேளுங்க, பதில் சொல்ல தெரியாது. உனக்கு ஏன் இந்த செயல் பிடிக்குது, ஏன் இந்த செயல் பிடிக்கலன்னு கேளுங்க, அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. என்னமோ பிடிக்குது விட, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவனால சொல்ல முடியாது. அதெல்லாம் டிசைட் பை பூர்வ ஜென்ம கர்மா. இப்போ இதன் பிரகாரமே ஒருத்த வாழ்றான்னு வச்சுக்கோமே, அந்த சுபாவத்தில் எந்த வித மாற்றத்தையும் பண்ணாம அதன் பிரகாரம் வாழ்றான் அப்படின்னா என்ன ரிஸ்க்னு பாருங்க. சுபாவத்தின் பிரகாரம் ஒருத்த வாழ்றான் ஆச்சுங்களா, அதை எந்த வித மாற்றத்துக்கு உட்படுத்தாமல் அதுல நல்ல சுபாவம் இருக்கும், கெட்ட சுபாவம் இருக்கும், இருந்தே தீரும். ஏன்னா 50% பாப்பம் 50% புண்ணியத்தை எடுத்து நம்ம பிறக்கிற போது அந்த 50% பாப்பம் நமக்கு உள்ள ஒரு கெட்ட சுபாவத்தையாவது வச்சுட்டு தான் போகும். அந்த சுபாவம் உள்ள இருக்கும், இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்ப நல்ல சுபாவத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கெட்ட சுபாவத்தை அவன் மாத்த முயற்சி பண்ணல. தன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அவனுடைய புத்தி என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் ஒருத்த வாழ்றான்னு வச்சுக்கோமே. என்ன சொல்லுதோ, அவன் மனசு என்ன சொல்லுதோ, புத்தி என்ன சொல்லுதோ அதை சுபாவம் சொல்லுதுன்னு அர்த்தம். அதன் பிரகாரம் போறான்னு வச்சுக்கோங்களேன். எது பிடிக்குதோ நான் செய்வேன், எதை பிடிக்கலையோ நான் செய்ய மாட்டேங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், கடமையை செய்தால், பிடிக்கிற கடமையை செய்வேன், பிடிக்காத கடமையை செய்ய மாட்டேன், பிடித்த கர்மம் செய்ய, எது வேணா எடுத்துக்கலாம். என்ன ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிடித்தது எல்லாம் எனக்கு நல்லதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பிடிச்சதுன்னு நான் எதை செய்யறனோ அதெல்லாம் எனக்கு நல்லதாக அமையுமானா வெரி வெரி ரிஸ்கி. அதே மாதிரி எனக்கு எதெல்லாம் பிடிக்கலின்னு நான் ஒதுக்குறேனோ அது எனக்கு நல்லதாக இருக்காதுங்கிறது கிடையாது, அது எனக்கு நல்லதாகவும் அமையலாம். எனக்கு பிடித்த கர்மம் எனக்கு நல்லதா இல்லாம போலாம், எனக்கு பிடிக்காத கர்மம் செயல்கள் எனக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஜஸ்ட் அந்த சுபாவத்தின் பிரகாரம் எனக்கு இது பிடிக்குது நான் செய்யறேன், எனக்கு இது பிடிக்கலன்னு அவன் தன்னுடைய சுபாவத்தை வச்சு மனதின் சொல்ற பேச்சை கேட்டு முடிவெடுத்து வாழ்ந்தான் என்றால் வாழ்க்கை கண்டிப்பாக ரிஸ்க். ஓகே, இப்ப என்ன பண்ணி ஆகணும்? நல்ல சுபாவத்தை விட்டு விடலாம், நோ ப்ராப்ளம். ஏன் நல்லபடியா வாழ்ந்து போறான். அவனுக்குள்ள இருக்கிற சில கெட்ட சுபாவங்கள் எல்லாத்துக்குள்ளே இருக்கும், எல்லாத்துக்குள்ளே இருக்கும்.
அப்போ அதை என்ன பண்ணணும், பேரண்ட்ஸோ குருவோ தனியாக உட்கார்ந்து அந்த சுபாவத்தை மாற்ற முடியாது. தனியா குரு சாஸ்திரத்தை கையில் எடுத்த குரு முடியும். ஏன்னா பகவான் என்ன சொல்றாரு, இறைவனால மட்டும்தான் அந்த சுபாவத்தை மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர் இறைவன் மட்டுமே. எங்க இறைவன் எந்த வீட்லயும் வாழ்றாரு, போய் டியூஷன்ல சேர்த்து விடுறக்கு? அடுத்த கேள்வி, இறைவன் மட்டும்தான். இறைவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, கொண்டு பயண பள்ளி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி அனுப்ப முடியாது. அப்போ இறைவனுடைய வாக்கு யாரு, இறைவனையும் நாம யாரும் பிரிக்க முடியாது. இறைவனுடைய வாக்கு வேதத்தை சொல்லுகிற அந்த குரு, வேதத்தை கற்றுத்தருகிற குரு வேணா என்ன பண்ணலாம், அந்த வேதத்தினுடைய எப்படி பண்ணுவாருன்னா அவருடைய முயற்சியில அந்த சுபாவத்தில மாத்த முடியாது. அப்ப அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா 7 வயசு 8 வயசு 9 வயசுல பூநூலை போட்டு அவனை எங்க கொண்டு வந்து விட்டாங்க. The boy or the girl came under the ordinance of பகவான். பூநூலை போட்டாங்கன்னு என்ன அர்த்தம், ரெண்டாவது அம்மா அவளுக்கு த்விஜக, பிராமணனுக்கு பேரு த்வஜக, பூநூல் போட்டவங்களுக்கு எல்லாம் பேரு த்விஜக. அவனுக்கு அது 2வது பிறப்பு. முதல் பிறப்பு அவன் தாய் வயிற்றில் பிறக்கிறான். 2வது பிறப்பு அவன் அம்மாவை யாரை ஏற்றுக்கொண்டவன், வேதம் என்கின்ற தாயை அவன் 2வது தாயாக ஏற்றுக்கொண்டான் என்றால் அப்ப என்ன பண்ணுவான், he comes under the ordinance of பகவான். அவருடைய ஆணைக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும்ங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த வழி. அப்ப என்ன பண்ணுவான் பாருங்க, அது ஒரு ஆர்டருக்குள்ள வந்துட்டானா, தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு முதல்ல குரு சொல்லி கொடுத்துருவார். உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய முடியாதப்பா, அது உனக்கு நல்லதா இருக்குங்கிறது கிடையாது. உனக்கு பிடிக்காததெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கிடையாது, அது உனக்கு நல்லதாகவும் இருக்கலாம். அப்படின்பா நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ரிஸ்க ஃபேஸ் பண்றதுக்கு அவன் ரெடி இல்லைன்றான். ஓகே, எஸ் யுவர் மெஜஸ்டி, யாரு இறைவன் என்ன சொல்றாரு சொல்லுங்க, நான் செய்யறேன். அப்ப என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எப்போ உங்களுக்கு அந்த மனதில் இருக்கிற விருப்பு வெறுப்புங்கிற கல்மஷம் அழுக்கு எப்ப அதிகமாகுதுன்னா, நீங்க சுபாவத்து பிரகாரம் எனக்கு இது பிடிக்குது நான் செய்யறேன், எனக்கு இது பிடிக்கல செய்யும் போது நான் மற்ற வயது ஆக ஆக மனதில் ஆட்டோமேட்டிக்கா விருப்பு வெறுப்பு அதிகமாயிட்டு போகுது, அழுக்கு மனதில் சேர்ந்து கொண்டு வருகிறது. ஆனா அண்டர் த ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான், பகவானுடைய கட்டளைக்கு ஆணைக்கு கீழே உட்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது. இந்த கர்மம் செய்யணும், எஸ் பகவான் சொல்லியிருக்கார், கொண்டா செஞ்சிடறேன். இது வேண்டாம், பகவான் வேண்டாம்னு சொல்லியிருக்கார், நான் செய்ய மாட்டேன். இவ்வளவுதான் வாயிலிருந்து வரும். இது எப்ப, அந்த வேதத்துக்கு உட்பட்டு நம்ம அந்த ஆணைக்கு உட்பட்டு, அது 8 வயசுல தான் ஆகணுங்கிறது. நீங்க நாம அதெல்லாம் நமக்கு ஃபேமிலியில பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது எத்தனாவது வயசுல இப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க, அண்டர் த ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான் இல்லைங்களா? அப்போ எந்த வயசுல நீங்க அதை பண்ண ஆரம்பிக்கிறோம், அதுல இருந்து என்ன பண்ணுவோம், நாம அந்த விருப்பு வெறுப்புங்கிறது மனதில் வளர விடாமல் தடுத்து விடலாம். இதுதான் ஆர்த்தடாக்ஸ் லைஃப் ஸ்டைல். இதுக்குதான் பூநூலை போட்டு அந்த காலத்துல அந்த பசங்களுக்கு உள்ள கொண்டு வரும். எதுக்காக, சுபாவத்தை கண்டிப்பா நல்ல சுபாவத்தை மாற்ற வேண்டாம். நமக்குள் இருக்கிற சில கெட்ட சுபாவங்கள், செய்ய அதர்மத்துக்கு உட்பட்டது ஏதோ ஒரு சுபாவம், அதை மாற்றக்கு பேரண்ட்ஸ் முடியாது. இந்த காலத்துல போய் முட்டி மண்டை உடையிறது மட்டும்தான் மிச்சமாகுது, மாத்த முடியாது. இந்த காலத்து டீச்சர்ஸும் கேனாட், அவங்கனாலே பண்ண முடியாது. எந்த குருனால முடியும், அந்த வேதத்தை வச்சு அவனை திருத்த முயற்சி பண்றாரு பாருங்க, அவர் அதை வேதத்துடைய கட்டளைக்கு கீழ் வந்த பையனை மாத்த முடியுமே தவிர மற்றவங்களால யாருனாலையும் மாற்ற முடியாது. இதுதான் சுபாவம். சோ இந்த சுபாவத்தை மாற்றுறதுக்கு முயற்சி எப்ப பண்ணணும், வேதத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் முடியும், வேற வழி கிடையாது. அதோட எது முடிஞ்சது. இப்போ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சுபாவம்னா என்ன, அது எதை இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எதன்படி அந்த குழந்தையோட சுபாவம் அமையுது. அந்த நல்ல சுபாவத்தை நீங்க நல்லா தண்ணி ஊத்தி ஊரியா போட்டு நல்லா வளர்த்தலாம், அது தவறு கிடையாது, அது பாட்டு வளர்ந்துட்டு போயிடும். கெட்ட சுபாவங்களை மாற்றுவதற்கு நம்பினாலாம் முடியாது. அவ என்ன பண்ண, அந்த பையனோ பொண்ணோ நானோ என்னையே மாத்திக்கணும், எங்க வரணும், அண்டர் த ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான் கீழே வரும்போது, வேதத்தினுடைய தாய்க்கு அடியில் வந்து நீங்க வளர ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்மிடம் இருக்கிற சுபாவங்களை நம்மிடம் இருக்க வேண்டாத சுபாவங்களை ஒதுக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா மனம் விருப்பு வெறுப்புங்கிறதுல இருந்து விடுபட்டுக்கிட்டே வரும். கர்மயோகம் அதிகமா அவனுக்கு தேவையே படாது. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே பூணூல் போட்டனா எங்க வந்துடுறான், கர்மயோகத்துக்கு வந்துடுவான். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல அதை பத்திலாம் கவலை, பகவான் சொல்லியிருக்கா செய்யறேன், பகவான் வேண்டாங்க நான் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். அது அப்படியே உள்ள பிக்ஸ் ஆயிக்கும்.
அதுதான் சுபாவத்தை மாற்றக்கூடிய ஒரே வழி. இப்ப நம்ம நீதி சதகம்ங்கிற நூலுக்குள்ள போகலாம். நீதி சதகம், நீதி மீன்ஸ் என்ன? தர்மம். தர்ம சதகம் சொல்லலாம். இத தர்மத்தை பற்றி பர்தஹரி என்ன சொல்றாரு? நீதி சதகம். ஃபர்ஸ்ட் நான் ஹிண்ட்ஸ் கொடுத்த பிரகாரமே நம்ம கிளாஸ் போகலாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் தர்மம். தர்மம்னா என்ன? ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல கொடுத்தது தான். வெரி ஈஸி டெஃபினிஷன். தன்னிடம் உலகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனோ அதேபோல் பிறரிடம் நடந்து கொள்வது தர்மம். நீங்க எப்படி நடந்துக்குன்னு எதிர்பார்க்கிறீங்க? 13வது அத்தியாயத்துல பகவான் சொல்லுவார், நற்குணங்கள் நம்ம சுத்தி இருக்கவங்கள எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம், நற்குணங்களோட இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆமா, இது 13வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் பாருங்க, 21 குணங்கள் சொல்லுவார். அதெல்லாம் நற்குணங்கள். அமானித்வம், மதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், அப்படி ஆரம்பிக்காது. ஃபுல்லா அந்த 21 குணங்கள் சொல்லுவாரு. கடைசி என்ன சொல்லுவாரு? ஞானம் இது புரோக்தம். இதெல்லாம் இருந்துட்டா அவனுக்கு ஞானம் இருக்கிற மாதிரி. இதுதான் ஞானம்னு சொல்லுவார். ஏன்னா இந்த குணங்கள் இருப்பவன் இந்த ஞானத்தை பெற்று விடுவான்ங்கிறது இறைவனோட கணக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ற? உலகத்துல எல்லாரும் இந்த மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு கர்வம் இல்லாம இருக்கணும், கோபப்படாம இருக்கணும். இந்த மாதிரி எதாவது நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அது பிரகாரம் எதிர்பார்க்கறீங்களா அதே மாதிரி நீங்க நடந்து கொள்வது என்பது என்னது? தர்மம். நற்பண்புகளோடு வாழ்வதுங்கிறது தர்மம். அடுத்தது, உலகம் என்னிடம் எப்படி நடந்து கொள்ள கூடாதுன்னு எதிர்பார்க்கிறனோ அதை நீங்க மற்றவரிடம் அவ்வாறு நடந்து கொள்ள கூடாது. மாத்தி நடந்தீங்கன்னா அதர்மம். இப்ப கோவப்படக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம், மற்றவங்க நம்மளை வெறுக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம், மற்றவங்க நம்ம மேல பொறாம்படக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம், மற்றவங்க சுயநலமா இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம், மற்றவங்க நம்மளை ஏமாத்திரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம், அதை விட சொன்னா மற்றவங்க நம்மளை அவமதித்திரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம், மற்றவங்க நம்ம கிட்ட உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், மற்றவர்கள் நம்ம வீட்டு விஷயத்தை நம்மை பற்றி காசிப்பிங் புறம் கூறுதல் பேசுது நமக்கு அதை பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம், நம்மளை பார்த்தா கண்டும் காணுகாம போகக்கூடாது, வந்து சிரிச்சு 2 வார்த்தை பேசணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். எத்தனை எதிர்பார்ப்பு சொல்லிக்கிட்டே போகலாம், கிளாஸ் இதுலயே போயிடும். சோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன பண்றேன்? நானு உலகத்துல இருந்து எதிர்பார்க்கிறேனா திருப்பி நான் அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதுதான் தர்மத்துக்கு உண்டான நீதி, தர்மம். இதுதான் தர்மத்துக்கு உண்டான டெஃபினிஷன். இப்ப அதுல பல வகையான தர்மங்கள் பார்த்தா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் நான் நோட்ஸ் கொடுத்திருக்கிறது சாமானிய தர்மம். சாமானிய தர்மங்கிறது அந்த தர்மம் மாறவே மாறாது. மனிதர்களை பொறுத்தோ, ஒரு இடத்தை பொறுத்தோ, அல்லது பொருள்களை பொறுத்தோ, அல்லது காலத்துக்கு காலமோ மாறாது. எதுங்க அப்படி இருக்குது? ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மரியாதையாக நடத்தணுங்கிறது. நீங்க அமெரிக்காவில் போனாலும் அந்த அமெரிக்கன் அப்படித்தான் எதிர்பார்ப்பார், நீங்க ஆஸ்திரேலியா போனாலும் அவர் அப்படித்தான் எதிர்பார்ப்பார், இல்ல ஒரு முஸ்லீமா இருந்தாலும் அவர் அதைத்தான் எதிர்பார்ப்பார், ஒரு கிறிஸ்டினா இருந்தாலும் அவர் அதைத்தான் எதிர்பார்ப்பார், மரியாதையா நடத்தணுங்கிறது சாமானிய தர்மம். ஒரு அரேபியனா இருந்தா கூட என்ன எதிர்பார்ப்பார்? அவன் மரியாதையாக நடத்த வேண்டும். சோ இதெல்லாம் விஷயங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரியோ, இடத்துக்கு தகுந்த மாதிரியோ, மனிதர்களுக்கு மனிதனமோ மாறாது. நீங்க ரஷ்யா போனீங்கன்னா கூட அவனும் என்ன எதிர்பார்ப்பான்? மரியாதையாக மக்களை நடத்தணும், அன்புடன் பேசணும், மற்றவர்கள் தவறு செய்தால் மன்னிக்கணும். ஒரு ஸ்பெஷல் குணம் நமக்குள்ள ஒரு மற்றவர்களால் சாதிக்க முடியாத சாதிச்சுட்டோம்னா கர்வம் இல்லாமல் இருக்கணும். அடுத்து கோபப்படக்கூடாது, மற்றவர்களை வெறுக்க கூடாது, பொறாமப்படக்கூடாது, சுயநலமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னது? சாமானிய தர்மம். உலக மக்கள் பொறுத்த மக்களுக்கு மக்களோ, இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம், இதெல்லாம் மாறாது. இதை எல்லாரும் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். அது சாமானிய தர்மம். மீறினா என்னங்க? அதர்மம், பாப்பம். அதை நாம தான் அணிவிக்கணும். இதுதான் தர்மம், அதர்மம். ஏன் இதெல்லாம் பண்ணணும் ஏன் கேள்வி கேட்டா அத பதில். அடுத்தது விசேஷ தர்மம். இது மாறும், காலத்துக்கு காலம், மனிதர்களுக்கு மனிதரும், இடத்துக்கு இடம், பொருளுக்கு மாறும். எந்த தர்மங்கள் உதாரணமா சொன்னோம்னா, இப்ப அமெரிக்கால போனீங்க, இப்ப நம்ம ஊர்ல லெப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங், ரோட் ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா போனா அங்க வேற மாதிரி இருக்குன்னா, அப்ப அங்க போகும்போது நம்ம விசேஷ தர்மத்துக்கு மாறிக்கணும். இல்ல எங்க ஊர்ல இப்படித்தான் நான் வண்டி ஓட்டுன்னு அங்க ஓட்டக்கூடாது, தவறு. அங்க எப்படி? இப்ப அது ஈஸியா சொல்லணும்னா, இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டுக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கெஸ்டா போயிருக்கோம். அவங்க பழக்கம், தயானந்தர் சொல்ற உதாரணம் இது, எல்லாரும் டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்க, அது அவங்க வீட்டு பழக்கம், சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, இவர் போறாரு அப்படின்னா
இல்ல இவர் எப்போ டேபிள்ல நான் சாப்பிட மாட்டேன், நான் கீழே தான் உட்காந்து சாப்பிடுவேன், இலை போட்டு தான் சாப்பிடுவேன், இப்படித்தான் உட்காந்து சாப்பிடுவேன்னு என்ன பண்ணக்கூடாது, அங்க அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி நம்மளுடைய தர்மத்தை அங்க என்ன பண்ணக்கூடாது, விசேஷ தர்மம் இடத்துக்கிட மாறிக்கணும் அவர். அங்க போய் அவங்க வீட்டு பழக்கம் என்னவோ அது பிரகாரம் சாப்பிட்டு வந்துடணும். அங்க போய் என்ன பண்ணிட்டு கூடாது, இந்த தர்மத்து பிரகாரம் தான் இருப்போம் போது அந்த இடத்துல அவங்களுக்கு அது கஷ்டமா போயிடும். சோ விசேஷ தர்மத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். அதுதான் விசேஷ தர்மம். அடுத்து என்ன சொன்ன, உடலுக்கு உண்டான தர்மம். என்னங்க உடலுக்கு போய் என்ன தர்மம், உடலுக்கு உண்டான தர்மம் இருக்குங்க, அதர்மம் இருக்கு. உடலுக்கு உண்டானனா உடலுக்கு நன்மையை மட்டும் எடுத்துக்கணும், அதுதான் உடலுக்கு உண்டான தர்மம். உடலுக்கு இது நல்லது, நான் அதை எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான் உடலுக்கு உண்டான தர்மம். வெரி ஈஸி டெபினிஷன். உடலுக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுதல், அதை மட்டும் பழக்கத்துக்கு கொண்டு வருதல். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு லிவர்னு எடுத்துக்கலாமே, உடல்ங்கிறத விட ஒரு சின்ன ஒரு ஆர்கன் எடுத்துக்கலாம். லிவர் உண்டான தர்மம் என்ன, அதாவது சாயங்காலம் ஒரு 7 மணி அளவுக்கு 6 மணி 6:30 7க்குலாம் சாப்பிட்டோம்னா அது 1 மணி நேரத்துக்கு டைஜஸ்ட் பண்ணி முடிச்சிருது. அப்படின்னா அந்த 8 மணிலிருந்து காலையில ஒரு 7-8 மணி வரைக்கும் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து பழக்கணும். எதையும் சாப்பிடக்கூடாது. we must give rest to liver. அது லிவருக்குண்டான தர்மம். இந்த காலத்துல என்ன பண்றாங்க, 12 மணிக்கு போய் பார்த்தா கூட பிரியாணி கடையில கூட்டம். அந்த லிவர் என்ன ஆகும், சுகர் தான் வரும். நீங்க அதுக்கெல்லாம் வந்து பாப்போம், நம்மளே தான் அனுபவிக்கிறோம். என்ன ஆகுது, அடுத்து லிவரை நீங்க ரெஸ்ட் கொடுக்காம பழக்கி வச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும், அதுக்குண்டான அதர்மத்தை காமிச்சிடும். இது என்னது, உடலுக்குண்டான தர்மம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சோடா குடிக்கிறாங்களே, ட்ரிங்க்ஸ், எந்த விதத்திலும் அது நல்லதில்லை, ஆனா அதை குடிக்கிறோம். அது குடிக்க கூடாது, உடலுக்கு அது நன்மை இல்லைன்னா விட்டுறணும். 4 பேர் குடிச்சாங்க, நான் மட்டும் குடிக்காம இருந்தா என்னை ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்க, அதெல்லாம் தப்பு. குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாது, அங்கெல்லாம் வந்து நோ எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. அப்புறம் உடல் தன்னுடைய வேலையை காமிச்சிடும். அதே மாதிரிதான் இப்ப கிட்னி எடுத்துக்கலாம். அந்த சிப்ஸை பார்த்தோன்னே ஞாபகம் வருது, அதுல இருக்கிற உப்பு கண்டிப்பா அந்த குழந்தைகளுடைய கிட்னினால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது, அத்தனை உப்பு. அது என்ன ஆயிரும், கிட்னில அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாம டெபாசிட் ஆனா கிட்னி ஃபெயிலூர். எத்தனை வயசுல, 20 வயசுல கிட்னி ஃபெயிலூர் ஆகுதுங்கிறாங்க. ஏன் வருது, உடலுக்குண்டான தர்மத்தை நீங்க பாதுகாக்கலினா கடைசியில் எங்கதான் போய் முடியும், அது அதர்மத்தில் கொண்டே உற்று நோய் தான் அது. அப்ப இது என்ன தர்மம், உடலுக்குண்டான தர்மத்தை ஒவ்வொரு மனிதனும். ஏன்னா இறைவன் உடல்ங்கிறது நானோ எங்க அம்மாவோ தயாரிச்சது அல்ல, இறைவன் கொடுத்த ஒரு சரீரம், இறைவன் வாழ்கின்ற இடம், இறைவனுடைய வெளிப்படுகின்ற இடம், இறைவன் கொடுத்தது. அதை புனிதமாக காப்பாற்ற தெரியணும். அடுத்தது மனதிற்குண்டான தர்மம். மனம் என்னங்க, மனதுக்கு போய் என்ன தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணணும்னா, மனம் பலகீனமாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். எப்படிங்க பலகீனமாகுது, மனம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாச்சுன்னு வச்சுக்கங்களேன், மனம் பலகீனமாயிடும். சோ எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமையாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னது, மனதுக்குண்டான பலம். மனம் பலகீனமாகாமல் பார்த்துக் கொள்ளணும். மனதில் இருக்கிற அழுக்குகள், ராகம், துவேஷம், விருப்பு, வெறுப்பு, காமம், குரோதம், மதம், மாத்சரியம், இதெல்லாம் மனதுக்குள் வராமல் மனதை பாதுகாக்க வேண்டும். இது தர்மம், மனதுக்குண்டான தர்மம். அப்புறம் நோய் வராம பாதுகாத்தா மட்டும் பத்தாது, பலகீனத்திலிருந்து என்ன பண்ணணும், மனதை பலப்படுத்தணும். பலம் எப்படி, ஒரு ஏகாக்கிரத சித்தம், ஒரு தியானம், இதெல்லாம் என்ன பண்ணு, மனதை பலப்படுத்தும். அந்த விஷயங்களை செஞ்சு ஒரு சாண்டிங், ஒரு அப்படியே மெமரைஸ் பண்ணி திருப்பி சொல்றது, இதெல்லாம் மனம் பலமாகும். ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ணி அப்படி திருப்பி சொல்ற வச்சுக்கலாம், அந்த மனம் பலமாகும். இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும், மனதிற்குண்டான தர்மம். அடுத்தது புத்திக்குண்டான தர்மம். புத்திக்கு போய் என்னங்க தர்மம் என்றா, புத்தி எதுலையுமே என்ன சொல்றது, அந்த மோகத்தை அடையாமல் பார்க்கணும், அடைஞ்சுக்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும். புத்தி எப்பவுமே மோகத்தை அடைஞ்சிடக்கூடாது. மோகம் என்ன தெரியுங்களா, ஒரு ஒரு பொருளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும், அந்த மதிப்பை விட்டுட்டு அதை விட எச்சு அது மேல பொருள் மேல இல்லாத மதிப்பை ஒரு பொருளில் ஏற்றி வைத்து காணுதல், அதுக்கு பேரு மோகம்னு பேரு. புத்தியை மழுங்கடிச்சிடுது. அதுக்குண்டான ஒரு வேல்யூ இருக்குங்க. நாம என்ன பண்றது, அதை விட அதுக்குண்டான மதிப்பை விட இப்ப பணம்ங்கிறது அடிக்கடி போன கிளாஸ் சொன்னது, அந்த பணம் அதுக்குன்னு ஒரு பையிங் கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கு மதிப்பு இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா அந்த பணம் வந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன், என்னை 4 பேர் மதிப்பாங்க, இந்த மாதிரி அந்த பணம் வந்தா சந்தோஷமா இருப்பேங்கிறது என்னது, அது பணம் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த ஓவர் வேல்யூவேஷன் ஆன் தட் மணி, அது என்ன ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி மனம் என்ன, புத்தி என்ன ஆயிடக்கூடாது, மோகத்துக்கு அடிமையாகி விடக்கூடாது. இது என்னது, புத்திக்குண்டான தர்மம்.
அடுத்தது வர்ண தர்மம். வர்ணம்னா என்ன? போன கிளாஸ் நான் பார்த்திருக்கோம். வர்ணம்னா ஜாதி கிடையாதுங்க. குணத்தை வச்சு இறைவன் பிரிக்கிறார் மனுஷங்களை. குணம்னா சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம். இந்த 3 குணத்தை வச்சு மக்களை 4 குரூப்பா பிரிச்சிடுறார் இறைவன். ஃபர்ஸ்ட் சத்துவ குண பிரதானமா இருக்கிறான். பிரதானம் மீன்ஸ் இப்ப வந்து சத்துவ குணம்னா என்னன்னு பார்க்கலாம். சத்துவ குணம்னா ஒரு அமைதி, ஒரு பொறுமை, எதையும் ஒரு விட்டு கொடுத்து போறது, எதையும் கிரகிச்சுக்கிற ஒரு ஆசை, எதையும் அறியணுங்கிற ஒரு ஆசை, கிரகிக்கிற சக்தி அதிகமா இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், ஒரு பொறுமை இருக்கும், விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். எது கிடைச்சதோ அதுல திருப்தியா வாழ்கிற மனம் தான் என்னது? சாத்விக குணம், சத்துவ குணம். அதோட வெளிப்பாடு அப்படி தெரியும். ஏன்னா உள்ள என்ன குணம் இருக்குங்கிறத ஒரு வெளிப்பாட்டை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது என்ன சொன்ன? ரஜோகுணம். இது எப்பவுமே ஆக்டிவிட்டிஸ், இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை பண்ணிட்டு அதை பண்ணலாம், அதை பண்ண அது அப்போ அதுக்கு பேர் ரஜோகுணம். 3 குணமும் ஒரு மனிதனுக்கு தேவை. அடுத்தது தமோ குணம். ஒரு லெத்தாஜிக், சோம்பேறித்தனம், அல்லது ஒரு தூக்கம், ஒரு மறதி, எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாம கஷ்டப்படும் போது அது எதனுடைய வெளிப்பாடு? தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு. மனதில் இந்த 3 குணங்கள் நான் சொல்றது. அப்போ இது எப்படி இறைவன் என்ன சொல்றாரு? சத்துவ குணோபவ அர்ஜுனா, சத்துவ குணத்துல இருந்து பழகு அப்படின்னாங்க. அப்ப தமோ குணம் எல்லாம் வேண்டாமானா அப்படி இல்லை. சத்துவ குணம் பிரிடாமினன்ட், ஒரு 70%. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்புறம் அதை ஒட்டி என்ன இருக்கணும்? ரஜோகுணம் இருக்கணும். அப்பதான் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும். ஆனா அதை 20% வச்சுக்க தெரியும். அடுத்தது தமோ குணம் இருந்தா தான் தூங்க முடியும். அதை ஒரு 10%. இந்த ப்ரொபோர்ஷனேட்ல நம்ம வச்சுக்க பழகணும். சத்துவகுண பிரதானமாக இருக்கணும். இருந்தா அவனுக்கு பேருதான் பிராமணன். ஜஸ்ட் பூணூல் போட்டதுனாலயோ, ஒரு பிராமணனுடைய மகனுடைய வயிற்றில் வந்து பிறந்ததுனாலயோ ஒருத்தன் பிராமணன் ஆக முடியாது. சத்துவகுண பிரதானமாக இருப்பவன் அவன் எந்த வீட்டில் பிறந்திருந்தாலும் அவன் பிராமணன்கிறார் பகவான். அப்படி சொல்றார். அவனுக்கு பேரு தான் என்னது? பிராமணகா. இதுதான் வர்ணம். அடுத்து என்ன சொன்ன? சத்திரிய. சத்திரியன்னா அவங்களுடைய குணம் பாத்தீங்கன்னா ரஜோகுணம் பிரிடாமினண்டா இருக்கும், ஒரு 70%. அப்புறம் அந்த சத்துவ குணங்கிறது ஒரு 20% இருக்கும். தமோ குணங்கிறது ஒரு 10% தான் இருக்கும். இவங்க பாருங்க, அந்த ரஜோகுணம் ஒட்டிக்கிட்டே ஒரு சத்துவ குணம் இருக்கிறதுனால நாட்டை பாதுகாக்கிறதுல இவங்க வந்து உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சத்திரியர், போலீஸ், ஆர்மி, அந்த மாதிரி பீப்புளுக்கு அது இந்த மாதிரி குணமுடையவர்களுக்கு அதெல்லாம் இந்த தொழிலெல்லாம் மேட்ச் ஆகும். ஏன்னா சத்திரிய என்ன ஆக்டிவிட்டி, அது தர்மத்துக்கு உட்பட்ட ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க யாரு? சத்திரிய வர்ணம். அடுத்த வர்ணம் யாரு? வைஷ்யன். வைஷ்யன்கிறதும் ரஜோகுணம் பிரிடாமினன்ட் தான். 70% ரஜோகுணம் தான். ஆனா அந்த 20-10ல மாறும். 20% என்ன இருக்குன்னா தமோ குணம் இருக்கும். 10% தான் சத்துவ குணம் இருக்கும். சத்துவ குணம் 10% தான் இருக்கும். 20% என்ன இருக்கும்? தமோ குணம் இருக்கிறதுனாலதான் அவங்க கொஞ்சம் தர்மத்தை மீறி வியாபாரம் பண்ணி பழகி இருப்பாங்க. அது யாரு? வைஷ்யர் குணம். அடுத்தது சூத்ரன். சூத்திர குணம் உடையவன் யார் அப்படின்னு பார்த்தா பிரிடாமினன்ட் 70% தமோ குணம் அவனுக்கு. அவன் பிராமண வீட்டை பிறந்திருக்கலாம் ஆச்சுங்களா. சூத்திரங்கிறது பெரியவன் பிரிக்கிறது பிரிவு வேற, பிறப்பால் வருகிற குலம். இது வந்து குணத்தக பிராமணக, குணத்தக சத்திரியக, குணத்தக வைஷ்யக, குணத்தக சூத்ரக. பிறப்பு எப்படி வேணா இருக்கலாம், அதை பத்தி கவலை கிடையாது. இப்போ அந்த சூத்திர குணம் பிரிடாமினண்டா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? தமோ குணம் பிரிடாமினன்ட் 70%. அப்புறம் அந்த ரஜோகுணம்ங்கிறது ஒரு 20% இருக்கும். நல்ல பிசிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா சத்துவங்கிறது 10% தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த புத்தி சக்தி, சிந்திக்கிற சக்தி, அந்த அமைதியான மனம், பொறுமை, இதெல்லாம் எது கொஞ்சம் கஷ்டம். இந்த குணம் படைத்தவர்களுக்கு இதெல்லாம் வராது. சோ இந்த வர்ண தர்மம்ங்கிறது இது அந்தந்த இது வந்து இது நாம என்ன பண்ணணும்? நீங்க எந்த மாதிரி குணமுடையவர்களாக இருந்தாலும் எதுக்கு வருவதற்கு முயற்சி செய்யணும்? வர்ண தர்மத்தில், சத்துவ குணத்தில் வருவதற்கு ஒவ்வொரு மனிதன் பிரிடாமினன்ட். இந்த பிராமணத்தை சொன்ன பாத்தீங்களா, அந்த காம்பினேஷனுக்கு ஒவ்வொரு மனிதனும் வரணுங்கிறது இறைவன் சொன்ன தர்மம். வர்ணத்துக்கு உண்டான தர்மம் சத்துவ குணோபவ. நீ சத்துவ குணத்துக்கு முயற்சி பண்ணணும். சரி, ஓகேங்க. இப்ப நான் வந்து ரஜோ குணத்துல இருக்கேன், தமோ குணத்துல இருக்கிறேன், எப்படிங்க சத்துவ குணத்துக்கு வர்றது? இது மாதிரி 3 குணம் இருக்கு, சத்துவ குணத்துக்கு வர்றதுன்னா எப்படி? அதுக்கு உண்டான உணவு பழக்க வழக்கத்திலிருந்து வாழ்க்கை வாழ்கின்ற முறை எல்லாத்தையும் மாத்தணும். அப்போ கண்டிப்பா எங்கிருந்து வரலாம்? அதாவது தமோ குணத்துல ஹை ஜம்ப் பண்ணி எல்லாம் சத்துவ குணத்துக்கு வர முடியாது. தமோ குணத்துல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எங்க வரணும்? ரஜோ குணத்துக்கு வரணும். அப்புறம் தான் சத்துவ குணத்துக்கு வர முடியும். ரஜோ குணம் பிரிடாமினண்டா இருக்கவங்க எங்க வரலாம்? சத்துவ குணத்துக்கு வரலாம். சோ இந்த மாதிரி வாழ்க்கையில உங்களை ஒவ்வொரு மனிதனும் சத்துவ குணத்தில் இருப்பது தர்மம். எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா சாப்பிடலாம், எப்படி வேணா இருக்கலாம்னா அதர்மம். இது என்னோட கணக்கு.
இது என்னது? வர்ண ஆசிரம தர்மம் சொல்ல, வர்ண தர்மம். அடுத்தது ஆசிரமம். ஆசிரமம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 4 விதமான ஆசிரமங்கள். இண்டிவிஜுவல் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னால் இருக்க வரைக்கும் பிரம்மச்சரிய ஆசிரமம். அங்க என்ன தர்மம்? படிக்கணும், படிக்கணும், ஒரு எளிமையான வாழ்க்கை, ஆண் பெண் ஒழுக்கம் ரொம்ப அவசியம். அங்க பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஆண் பெண் ஒழுக்கம், பிரம்மச்சரிய விரதத்தோடு இருக்கணும். ஒரு எளிமையான வாழ்க்கை, எளிமையான ட்ரெஸ், எளிமையான சாப்பாடு, இதெல்லாம் அந்த ஸ்கூல் கோயிங் ஏஜ்ல அதெல்லாம் வச்சு வளர்த்தணும். அது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும்போது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு எளிமை, ட்ரெஸ் எளிமை, காசை கண்ணுல பார்க்க கூடாது, கொடுக்க கூடாது, சம்பாதிக்கவே கூடாதுங்குது சாஸ்திரம். கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போனீங்கன்னா தான் நீ சம்பாதிக்கணும். இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்க கூடாது, அரசியலுக்குள்ள போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கு. அது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்க வரைக்கும் அந்த பையன் கடைபிடித்தாகணும். மகளோ மகனோ நானோ கடைபிடிக்கணும். அடுத்தது கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மம். நீங்க கிரகஸ்த கல்யாணம் ஆகி வந்துட்டீங்கன்னா என்னென்ன தர்மம், என்னன்னு சொல்றது? ஏதாவது கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கவங்க என்ன பண்ணணும்? நிறைய பணம் ஈட்டி நிறைய தான தர்மங்கள் பண்ணணும், அக்னி காரியம் டெய்லி பண்ணணும், தேவதா வழிபாடு பண்ணணும், பஞ்சமகா யக்னங்கள் டெய்லி பண்ணணும். அது ஒரு லிஸ்ட். அதையெல்லாம் என்ன, நான் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறேன், அங்க இறைவன் என்னென்ன விதிச்சிருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். இது கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மம். எங்க பண்ணலின்னு என்னங்க? இதெல்லாம் நம்மை காக்குகின்ற அரண், நம்ம குடும்பத்தை காக்கிற அரணே இதெல்லாம் தான். இப்ப நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க இந்த உடலுக்கு உண்டான தர்மம் சொன்னோம், அது ஃபாலோ பண்ணாட்டி என்ன அப்படின்னு, என்ன உடலை காக்கிற அரண். ஒன்னொன்னு நம்மளை என்ன சொல்றது, ஒரு அரண் போல இருந்து நம்மை காப்பாற்ற விஷயத்தை தான் இறைவன் கொடுத்துட்டு இருக்காரு. நான் பண்ணுவேன், பண்ண மாட்டி போட்டேன்னா அது வேற மாதிரி. அதை நம்ம இங்க பேச வேண்டாம். இதெல்லாம் இப்படி இருந்தோம்னா நம்மளை அரணாக இருந்து இந்த தர்மம், தர்மோ ரக்ஷதி ரக்ஷக, தர்மத்தை எவன் காக்கிறானோ அந்த தர்மம் அவனை காப்பாற்றும். இது இறைவனோட வேர்டு. தர்மோ ரக்ஷதி ரக்ஷித அப்படின்னு என்ன? தர்மத்தை எவன் காப்பாற்றுறானோ, இறைவன் சொல்லியிருக்காரு அதை செய்யணும்னு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இறைவன் என்ன சொல்றாரு? நான் உனக்கு உதவி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீ செய்த தர்மம் உன்னை காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும். என்ன தர்மம்னு என்னது இப்ப சொல்லிட்டு வரதெல்லாம் என்னது? தர்மம். இந்த தர்மம் தான் தலை காக்கும். நாம நினைச்சுக்கிறது தானம் பண்ணா தலை காக்கும். அது ஒரு 100% அண்டர்ஸ்டாண்டிங் தான் அர்த்தம். சாஸ்திரத்துக்குள்ள வரும்போது தெரியுது இத்தனை தர்மம் தான் தலை காக்கும். ஆச்சுங்களா? ஆசிரமம். அடுத்து என்ன? கிரகஸ்த ஆசிரமம். அடுத்தது வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம்னா என்ன பார்த்தோம்? நம்ம பசங்களை பெருசாயிட்டாங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தைகளா ஆயாச்சுன்னா பொறுப்பை அவர்களிடம் கொடுத்து விட்டு இறை சிந்தனைக்கு பொட்டாட்டு வந்துடணும். வேற எந்த சிந்தனைக்கும் செலுத்தக்கூடாது. பொறுப்புகளை கொடுத்துட்டு நமக்கு இறை சிந்தனைக்கு தியானம், ஜபம் எல்லாமே பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு அது ஒரு கண்டிஷன். ஜபம், தியானம். ஏன்னா கிரகஸ்தாசிரமம் இருக்க வரைக்கும் மனம் கண்ட பக்கம் போயிருக்கும், ஒரு கட்டுக்குள் இல்லாம இருக்கலாம். அதனால அவங்களுக்கு எல்லாம் ஜபம், தியானம், இறை வழிபாடு, அடுத்தது இறைவனை பற்றிய சிந்தனைக்கு ஞானத்தை பெறுவதற்கு வந்துவிட வேண்டும். அது வீட்டில் தனக்கென்ற ஒரு தனிமையான காலத்தையும் நேரத்தையும் கண்டுபிடிக்கணும். வானப்பிரஸ்த ஆசிரமம் வாணி காட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. வீட்டில் இருந்து கொண்டே தனக்குன்னு ஒரு காலத்தை ஒதுக்கி கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது தர்மம். தர்மத்தை மீறினா என்ன? அதனுடைய விளைவுகள் நம்ம கான்சிக்வன்சஸ் மீட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஆச்சுங்களா? இது இறைவன் கொடுத்த கட்டளை. அடுத்தது சன்னியாசி. இப்ப சன்னியாச ஆசிரமங்கிறது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து அவங்க சன்னியாசத்தை ஏத்துக்கலாம், கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்தும் கணவன் மனைவி ஒத்து வந்தாங்கன்னா சன்னியாசம் ஏத்துக்கலாம், வானப்பிரஸ்த ஆசிரமத்திலிருந்து சன்னியாசம் ஏத்துக்கலாம். அந்த சன்னியாசம் பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சன்னியாசம். ஒண்ணு படிக்கிறதுக்காக, என்னால இந்த வீட்டு சூழ்நிலை, என்னால இந்த சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்ல, அந்த ஊர்ல சொல்லிக் கொடுக்குறாங்க, அது மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை ஒத்து வரலையும் போது அவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து கல்யாணத்துக்கு முன்னாலே சன்னியாசம் வாங்கிட்டு போறதுக்கு பேரு விவிதிஷா சன்னியாசி. விவிதிஷா கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஆசை மட்டும்தான் இருக்கும், கிளம்பிடுவார், வீட்டை விட்டு கிளம்பிடுவார். அது பேரு விவிதிஷா சன்னியாசி. சில பேர் பாருங்க, கிரகஸ்தாசிரமத்திலே இருந்து வானப்பிரஸ்தாசிரமத்தில் ஏதோ ஒரு ஆசிரமத்திலிருந்து ஞானத்தை பெற்றதற்கு பிறகு சன்னியாசம் வாங்குறவங்க இருக்காங்க. அது வித்வத் சந்நியாசம். அதுக்கு பேரு வித்வத் சந்நியாசம். வாங்கிட்டு அவங்க போயிடலாம், வீட்டு விட்டு போயிடலாம். ஆனால் கணவனுக்கு மனைவி ஓகே சொல்லணும், மனைவிக்கு கணவன் ஓகே சொல்லணும், கிரகஸ்தாசிரமா இருந்தா அம்மா அப்பா ஓகே சொல்லணும், அம்மா மெயினா ஓகே சொன்னாதான் சன்னியாசம் வாங்க முடியும். அது இன் டீட்டெயில் நம்ம போக முதல்ல பார்க்கலாம். இந்த தர்மத்தை சன்னியாசியா ஆசிரமத்தில் இருக்கிறவங்க அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்.
அந்த தர்மம் தான் அவங்க தலை காக்கும்னு புரிஞ்சுக்கிட்டே வரணும். அடுத்தது குல தர்மம். குலம் நாங்க நம்மளுடைய குல வழக்கப்படி ஒரு கல்யாண சடங்கு ஆகட்டும், ஒரு கோயில் வழிபாடாகட்டும், ஒரு தான தர்மங்கள் ஆகட்டும், நமக்கு ஒரு பித்ரு காரியம் ஆகட்டும், நம்ம பரம்பரையா கேரி ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கு அது வேறமா இருக்கும். நம்மளுடைய பித்திருக்காரி வேறமா நம்ம செய்வோம். நம்மளுடைய குல வழிபாடு, அமாவாசை வழிபாடு எதுவா இருந்தாலும் நம்மளோட குலத்துக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கும். அதை விட்டுவிடக் கூடாது. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு கொடுக்க வேண்டியது, சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. குல தர்மத்தில் என்ன வழிபாடு முறைகள் இருக்கோ அது ஏதோ ஒண்ணு அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அது நம்ம இப்ப இருக்கிறவங்க நம்மளுடைய கடமை. குல தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். It should be transformed to next generation. இதுதான் கடமை, தர்மம். அடுத்தது தேசம், நாட்டுக்குண்டான தர்மம். இந்த நாட்டில் நான் வாழ்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இடத்துல அமைதியா உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, எத்தனை படை வீரர்கள் நம்மளுடைய நாட்டினுடைய பவுண்டரியில உட்கார்ந்துட்டு பாதுகாத்து கொண்டு இருக்கிறனாலதான் நாம இன்னைக்கு உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட முடியுது. சோ அதுக்கு நமக்கு கடமை இருக்கிறது. நாட்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, கடமையெல்லாம் சொல்ல முடியாது. நான் இந்த இடத்துல இப்ப உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட்றேன்னா அத்தனை பேருடைய உழைப்பு, அத்தனை பேருடைய தூக்கம் கெட்டு உணவு நல்லான உணவு இல்லாம உடை இல்லாம கஷ்டப்பட்டு நாட்டை காப்பதனாலதான் நான் இங்க உட்கார்ந்து சாப்பிட முடியுது. அப்படியும் போது கண்டிப்பா நமக்கு நாட்டுக்கு டுவர்ட்ஸ் மை கண்ட்ரி ஐ ஹாவ் சம் டியூட்டிஸ். ஆனா இது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாட்டுப்பற்று அப்படின்ட்டு குடியரசு தின விழாக்கு போய் கொடி ஏற்றுவாங்க, சுதந்திர தின விழாக்கு போய் கொடி ஏத்துறேன், இந்த வீதியில் ஒரு கொடி வச்சுக்கிறது, அதை ஏத்துறது, செலிப்ரேட் பண்றது, சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இது வந்து ஒன்லி ஆக்ஷன்ஸ், தேவையில்லைன்னு சொல்ல அவசியம். ஆனா இதை விட முக்கியமா ஒண்ணு வேணும், ஸ்பிரிட். அந்த பற்றுங்கிறது உள்ள ஸ்பிரிட்டா இருக்கணும். என்ன பண்றாங்க ஜனங்க, அந்த ஸ்பிரிட் இல்லாம வெறும் ஆக்ஷன் மட்டும் இருக்கவங்களை பார்க்கலாமே. வெறும் ஸ்பிரிட்டே கிடையாது, வெறும் ஆக்ஷன் எல்லாம் பண்றாங்க, நாமளும் பண்றோம். பெருசா நாட்டுப்பட்டுங்கிறது மனதில் இல்லாம அது எந்த அளவுக்கு வச்சிருக்கணுங்கிறது தெரியாம குடியரசு தின விழா, இந்த செலிப்ரேஷன் அந்த செலிப்ரேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ் மட்டும் இருக்கிறா அப்படின்னா அது எங்க போய், அது அவங்க இருக்கவங்க எப்படி பண்றாங்க நம்ம கண்ணு முன்னால் தெரியுதுனால சொல்றேன். இதெல்லாம் பண்றாங்க, ஆக்ஷன் வருதா, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறானா, போய் வாங்கிடுறாங்க. இது வந்து நம்ம நாட்டுக்கு செய்யற துரோகம். ஓட்டுக்கு பணம் வாங்குவது என்பது இந்த நாட்டுக்கு நான் செய்யற துரோகம். அதை நாம கேட்க போறதில்ல. அவங்களே ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணி என்ன தெரியுங்களா பதில் சொல்றாங்க, நான் வாங்காட்டி அவன் மட்டும் என்ன, அதுக்கு அதை வாங்குறதுக்கு நிறைய அந்த புத்தியை மழுங்கடிச்சிருது மனம். என்னென்ன மனம், அந்த மனம் எல்லாம் என்னென்ன பேசுது பாருங்க. என்னென்ன அந்த புத்தியை மழுங்கடிச்ச மனம், ஆசை கொண்ட மனம், புத்தியை மழுங்கடிச்ச செஞ்ச மனம் என்னென்ன பேசுதுன்னா, இது வந்து அவன் திருடித்தானே சம்பாதிக்கிறான், நம்ம பணத்தை தானே அவன் திருடி வச்சிருக்கான், அதை போய் நான் வாங்குறதுல என்ன தப்பு, அப்புறம் நான் வாங்காட்டி அது உள்ள இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவான். இதெல்லாம் என்னது, புத்தியை மழுங்கடிச்ச மனம் டாமினேட் ஆயிடுச்சு. இந்த பழக்கத்தை பண்ணீங்கன்னா, இந்த மனத்தை டாமினேட் பண்ணி விட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு கஷ்டம். சோ ஏன்னா புத்தி சொல்லும் இது தவறுங்கிறது, புத்தி சொல்லும். ஆனா மனம் என்ன பண்ணிடுச்சு, இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லி புத்தியை போய் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு வர சொல்லிடுச்சு, போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அது 5000, 10,000, 2,000. எனக்கு ரீசெண்டா எங்க ஊர்ல எலெக்ஷன் வந்ததுனால கண்ணு கூட பார்த்ததுனால சொல்றேன். இது வந்து நாட்டுக்கு செய்யற துரோகம். ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தா ஓட்டு போடணுங்கிறது நம்மளுடைய உரிமை. இட்ஸ் a duty of a citizen. அவன் நல்லவனா, காசு கொடுக்கறவனுக்கா போய் ஓட்டு போட முடியும்? அப்ப என்ன ஆகும், தர்மம் மீறப்படுகிறது. மீறின என்னங்க, காக்கப்பட்ட தர்மம் தான் தலை காக்கும். இந்த இடத்துல தர்மத்தை நம்ம காக்கணும். ஏன்னா கர்ணன் தர்மத்தை பத்தி பேசினா கர்ணனை பத்தி பேசாம இருக்க முடியாது. அவன் பாருங்க, அவ்வளவு ஒரு தான தர்மத்தில் சிறந்த கர்ணன் கடைசி நேரத்துல உயிர் விடும் போது கேட்பான், நான் பண்ண என்னை இப்படி நிராயுத பாணிய வச்சுட்டு கிருஷ்ணா கொல்றையே, இது உனக்கு தர்மமா அப்படின்னு கேட்பார். கர்ணன் கேட்பான். அப்ப அர்ஜுன் சொல்லுவாரு, நீ தர்மத்தை காப்பாத்தினியா? திரௌபதியை துகிலுரியும் போது எந்திரிச்சு நின்று வெளியில போனியா, நீ இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இல்ல வெளியே போறேன், அப்பவே நீ அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் பெட்டிட்டு வந்திருக்கணும்ல, அப்ப நீ காப்பாத்தினியா? துகிலுரியும் போது, அபிமன்யுவை கொல்லும் போது, ஐயோ இந்த மாதிரி ஒரு நிராயுதபாய் இருக்கிற ஒரு பையனை நம்ம கொல்லக்கூடாது, அவங்க கையில ஆயுதத்தை கொடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னியா? அப்பெல்லாம் நீ தர்மத்தை பத்தி பேசவே இல்லை. சோ எல்லா மக்களுமே பாருங்க, நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தர்மம் பேசுமே தவிர மத்தவங்க தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு நமக்குலாம் யோகியதை கிடையாது.
கிருஷ்ணர் நீ தர்மம் இல்லைன்னு சொல்றதுக்கு கர்ணனுக்கு யோகியதே கிடையாது. ஈவன் நான் தர்மத்தை காப்பாத்த நான் மட்டும்தான் ஒருத்தன் வாழ முடியுமே தவிர இவங்க தர்மம் இல்ல அவங்க தர்மம் இல்லைன்னு சொல்றது அவர் பிசினஸ். அது அவங்களாச்சு அவங்க வாழ்க்கை நிறைய ஆட்டு போகட்டும். அவங்க அப்படி இருக்கிறதுனாலதான், ஏன்னா அரசியல்வாதிகளா திருடுறாங்களாம், அந்த பணத்தை போய் நம்ம வாங்கிட்டு வரதுல என்ன தப்பு? என்னது என்ன சொல்றது, அந்த இந்த மாதிரி ஒரு திங்கிங் உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா இதனால கஷ்டப்பட போறது நம்ம தான். ஏன்னா நம்ம மனம் புத்தியை ஓவர்டேக் பண்ணிடும். மனம் புத்தியை ஓவர்டேக் பண்ணிச்சுன்னா புத்தி நாசம் அடையும். புத்தி நாசா கண்டிப்பா அழிவு. நமக்கு வேணுங்கிற அழிவை நாமளே தேடிக்குவோம். அந்த இடத்துல புத்திய டாமினேட் பண்ணிடணும். என்ன மனமே கம்முனு அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற இடத்த பழக்குனீங்கன்னா தான் ஒரு செயலையும் நீ புத்தியை பழக்கணும். புத்தியை டாமினேட்டா வச்சு மனதை அதுக்கு சிலையாவா வச்சிருக்கு தெரியணும். இந்த ஒரு இடத்துல இப்படி விட்டீங்கன்னா அது மற்ற இடத்துல எல்லாம் உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய அழிவை நமக்கு தலைக்கு நாமளே மண்ணை போட்டுக்கலாம். வேற யாருமே தேவையில்லை. எப்போ மனத்தை டாமினேட் பண்ண விட்டுட்டு புத்தியை ரிசர்வ் பண்ணி விட்டீங்கன்னா, ரிசர்வ் பண்ணி விட்டீங்கன்னா அது நம்மை அழித்து விடும். எந்த செயலாக இருந்தாலும் அதான் சொல்றது அலர்ட் லைஃப். இந்த லைஃப் பேரு அலர்ட் லைஃப். ஆனா மனம் சொல்லும் அது ரைட்டு அது ரைட்டு. சோ தேசத்துக்கும் சொன்னா நம்ம நிறைய சொல்லிட்டு போலாங்க. சும்மா நான் டச் பண்ண மாட்டேன் இது என்னது. ஏன்னா இந்த தர்மம் எல்லாம் நமக்கு எல்லாமே தெரியுங்க, தெரியாதெல்லாம் கிடையாது. ஆனா மனம் டாமினேட் ஆகும்போது, மனம் அழுக்கு படிச்ச மனமா இருக்கும்போது புத்தியை சாப்பிட்டுறது, அப்புறம் மனம் போட போக்கில் போயிட்டு இருக்கிறோம். ஸோ பி அலர்ட் இன் த லைஃப். இது நாட்டுக்கு செய்யற துரோகம், அதர்மம். அந்த தர்மம் எல்லாம் அந்த அதர்மம் நம் தலையை காக்காது. நம்ம தலையை காக்கப்படணுங்கிறதுல மட்டும் நம்ம உஷாரா இருக்கிறோம். பட் எந்தெந்த செயல்கள் ஈடுபடணும், எந்தெந்த செயல்கள் ஈடுபடக்கூடாதுங்கிறது இருந்தா தான் நம்முடைய தலை காக்கப்படும். அந்த தர்மம், காப்பாற்றப்பட்ட தர்மம் தான் என்னை காப்பாற்றும். என்னால் காப்பாற்றப்பட்ட தர்மம் என்னை காப்பாற்றும். அது நாம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, டு த கோர் மரணமே வந்தாலும் சரி, தர்மத்தை காப்பாற்றமா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஓடணுமே தவிர ஐயோ இந்த சைடு அதர்மத்தில் நின்னா தப்பிச்சுக்கலாம், தர்மம்னா மாட்டிக்குவோம், தவறு. சரிங்களா? இது என்னது? தேசம். அடுத்தது செயலில் தர்மம். செயல நிறைய தர்மம். என்னது? மற்ற உயிர்களை ஒரு எக்ஸாம்பிள், துன்புறுத்த கூடாது. கையினால் மற்ற உயிர் அஹிம்சா. செயலில் காமிக்கக்கூடிய தர்மம் அஹிம்சை பிரதமம். அதுவும் சாஸ்திரம் என்ன சொல்லுங்களா, அஹிம்சை தான் பிரதமோ தர்மஹா. இறைவனோட வாக்கு. பிரதமோ தர்மஹா. தர்மத்திலேயே நம்பர் 1. ஏன்னா எத்தனையோ தர்மப்படம் பேசிட்டு வரோம். நம்பர் 1 எது தெரியுமா? இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் இல்ல, அஹிம்சா. மற்ற உயிர்களை துன்புறுத்த கூடாது. அது எந்த விதத்திலும் துன்புறுத்த கூடாது. துன்புறுத்தினால் அதற்குண்டான பாப்பம் நமக்கு தான் வரும், நாம தான் அனுபவிக்கணும். அனுபவிராசா அனுபவி. வேற என்ன பெரிய என்ன சொல்ல முடியும்? மற்ற உயிரை துன்புறுத்துறோம், இப்ப நாம அதை வெட்டுறோம் சாப்பிடுறோங்கிறதெல்லாம் அது வருங்க. அது இடத்துல 2 பாப்பம் வரும். ஒரு அனிமலை நீங்க வெட்டுறீங்க போது, அது இப்பெல்லாம் பேசுறது கடைக்காரன் தான் வெட்டுறானா, இவங்கெல்லாம் வெட்டலையா, அவங்களால விடுங்க. ஃபர்ஸ்ட் வெட்டுறங் போது ஒரு பாப்பம். அந்த உயிரை கொல்வதற்கு இறைவன் நமக்கு உரிமை கொடுக்கவில்லை. எந்த ஒரு உயிரையும் கொல்றதுக்கு நமக்கு இறைவன்ல உரிமை கொடுக்கல, அதை நாமளே எடுத்துக்கிறோம். அது ஒரு பாப்பமா? 2வது பாப்பம் என்ன சொல்லுது சாஸ்திரம்? அதனுடைய உடம்பை, அந்த மாமிசத்தை, அதை நாம சாப்பிடும் போது அது 2வது அதர்மம். ஏன்னா நீ யோசனை பாருங்க, என்னுடைய உடலை யாராவது சில்லி போட்டு உட்காந்து டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா எனக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? பிடிக்காது. அப்படி இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு தர்மம் தலைகாக்கணும் எப்படிங்க நம்மளை காக்கும்? ஃபர்ஸ்ட் கொல்றதே ஒரு பாவம். உயிர் கொல்றது அஹிம்சா. தான் சொல்ல பாருங்க, அஹிம்சா பிரதமோ தர்மஹா. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே அடுத்ததுதான். ஃபர்ஸ்ட் அஹிம்சா. மற்ற உயிர்களை துன்புறுத்தவே கூடாது. நாம துன்புறுத்தோட நிறுத்துறோம். அதாவது சின்ன பசங்க பாத்தீங்கன்னா இந்த கல் எடுத்து அடிக்கிறது, நாய் ரோட்ல இருக்க நாயில அடிக்கிறது, அது துன்புறுத்துது. நாம என்ன பண்றோம்? கொலை பண்ணி அதனுடைய உடம்பை டேபிள்ல கொண்டாந்து வைக்கும் போது 2வது அதர்மம். இதற்குண்டான பாப்பத்தை நாம அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும். ஏன்னா அங்க இறைவனோட கோர்ட்ல தப்பிக்க முடியாது. நீங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், இந்த லோக்கல் கோர்ட்ல சம்திங் கொடுக்கறது, வக்கீலுக்கு கொடுக்கறது, ஜட்ஜு கொடுத்து நம்மள காப்பாத்திக்கிற மாதிரி இறைவனோட கோர்ட்டில் நோ வேர்ட் ஆஃப் சம்திங் எல்லாம் கொடுக்க முடியாது. இதுதான் தண்டனை.
அங்கெல்லாம் நான் போய் பால்லாம் அபிஷேகம் பண்றேன் தேவதைகளுக்கு, கோயிலா கட்டுறேன், கோடி கோடியா கொண்டு கோயிலுக்கு கொடுக்குறேன், அதெல்லாம் எங்கேயும் அங்க பப்பு வேகாது. என்ன பண்ணணுமோ அதை நாம அனுபவிச்சுதான் ஆக்கணும். இன்னைக்கு மற்றதனுடைய இதை நாம சாப்பிடணும். என்னுடைய உடலை நாளைக்கு அது பட்டினத்தார் பாடுவாரு, அந்த பாடல்லாம் சொன்னா பயந்துருவீங்க. என்னன்னு அவர் என்ன அந்த அர்த்தத்தை மட்டும் சொல்றேன், பெரிய பாடல். என்ன சொல்றாரு, நீ என்ன தப்பு பண்றியோ, இப்ப மற்றவங்களுடைய உடலை நீ உண்டாய், உன்னுடைய உடல் மற்றொருத்தரால் உண்ணப்படும். இதுதான் தர்மத்துக்கு உண்டான டெஃபினிஷன் பட்டினத்தார் பாடி வச்சிருக்காரு. அது சிந்திக்க சிந்திக்க அதனுடைய உங்களுக்கு அர்த்தம் புரியும் ஆச்சுங்களா. இது என்னது செயல். அடுத்து என்னது வாக்கு. வாக்குங்கிறது தெரியும், வாக்குக்கு உண்டான தர்மம் ஒரு நேர்மை, பொய் பேசாமல் இருத்தல், உண்மை பேசுதல், உண்மையா இருந்தாலும் அமைதியா பேசுறது, தேவையான இடத்துல மட்டும் பேசுறது, தேவையில்லாத இடத்துல வாயை மூடிட்டு இருக்கிறது என்னது தர்மம். இது வாக்குக்குண்டான தர்மம். எப்ப பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி அன்பா பேசணும், கோபப்படாம வார்த்தைகள் என்ன சொல்றது அதர்மத்துக்கு உட்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாம, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அதுக்கு அப்படிதான் சொல்றாங்க, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அதையெல்லாம் யூஸ் பண்ணாம என்ன பேசணுமோ, என்ன கருத்தை தவறு பண்ணியிருந்தாலும் இது தவறுன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா இருந்துக்கணும். அவன் தவறு பண்ணதுனாலதான் இந்த வார்த்தையை நான் விட்டேன், தவறு பாப்பம். நீங்க அன்பார்லிமெண்ட் வேர்டு பேசுனீங்கன்னா அது பாப்பம் உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், நம்ம தான் அனுபவிக்கணும். அப்ப எப்படி இப்ப பட்டினத்தார் பாடல் கனெக்ஷன் என்னது, நீ ஒருத்தர் பேசுற இன்னொருத்தவனை பேசுவான், அவ்வளவுதான். அவர் அப்படிதான் கணக்கு கொடுத்துட்டே வருவாரு. சோ அடுத்தது மனதில். வாக்கில் தர்மம் முடிஞ்சுதா, அடுத்தது மனதில். இது என்ன தெரியுங்களா, மத்ததெல்லாம் வெளியில தெரிஞ்சிருது, மனதில் இருக்கிற அதர்மம் வெளியில தெரியறது இல்ல, ஆனா இறைவனுக்கு தெரியும். ஏன்னா அந்த மனதில் தான் இறைவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு நான் நினைக்கிறது தெரியுமான்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இறைவன் வெளிப்படுகிற இடமே மனம். அவருக்கு தெரியாமல் ஒரு எண்ணம் கூட நாம நினைக்க முடியாது. அவரால் தான் ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் எண்ணுகிறோம். ஒவ்வொரு எண்ணமும் அவரால் எண்ணப்படுகிற போது எல்லா எண்ணத்தையும், எல்லா ஜீவராசுடைய எண்ணத்தையும் அவர் அறியக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார். சோ மனதில் என்ன நினைக்கிற, சுயநலமா இருக்கிறது. ஒரு குடும்பம் இருந்தா அந்த குடும்பத்துக்கும் நல்லதாய் எனக்கும் நல்லதாய் ஒரு முடிவெடுக்க தெரியும். ஒரு வீதியில குடியிருக்கிறேன்னா அந்த வீதியில எல்லாத்துக்கும் நல்லதாய் எனக்கும் நல்லதாய் ஒரு முடிவெடுக்க தெரியும். எனக்கு மட்டும் நல்லதாய் அப்படின்னு போயிட்டோம்னா அது மனதில் எடுக்கிற அதர்மம், சுயநலம். அப்படி நினைக்க கூடாது. எல்லாற்றுக்கும் நல்லதா நினைக்கும் போது அங்க மனதில் உங்கிறது பாவமோ எதுவுமே வராது. இது என்னது, மனதிற்குண்டான தர்மம். எனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய். இது வரைக்கும் என்ன வேர்டு பார்த்திருக்கோம், நீதி சதக்கத்துல. சதக்கங்கிறதுக்கு விளக்கம் தேவையில்லை, ஏன்னா சதக்கம்னா 100. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல 100 பாடல் இருக்கு. இந்த 100ல பிரம்ம யோகானந்தா சுவாமிகள் என்ன பண்றாரு, 100 படிக்க வேண்டியதில்லை, அது முக்கியமான ஸ்லோகங்களை மட்டும் எடுத்து அவர் கிளாஸுக்கு எடுத்திருக்காரு சென்னையில. அது அவர் அந்த பாடல்களை மட்டும்தான் இப்ப நம்ம பாக்குறோம். 100ஐயும் நம்ம இப்ப பார்க்க போறதில்ல. முக்கியமானதை செலக்ட் பண்ணி பிரம்ம யோகானந்தா சுவாமிஜிகள் எதை அவர் கிளாஸ்ல எடுத்தாரோ அதை மட்டும் மெயினா எல்லா பேரும் நிறைய சுவாமிஜிகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இதை மட்டும்தான் நடத்துறாங்க. 100 எடுத்துறது நாங்க ஒரு பேட்சுக்கு பார்த்தோம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பேட்சுக்கு நாங்க கிட்டத்தட்ட 70-80 பார்த்திருக்கோம். பட் இது அவசியம் அதிகம் இல்லாததுனால நம்ம 100 மட்டும் சரி ஒரு 9-10 மட்டும் பார்க்க போறோம். சரிங்களா, இப்ப என்ன பண்றோம், முதல் ஸ்லோகத்துக்கு இப்பதான் வரும். இப்ப இன்ட்ரோடக்ஷன் எது பார்த்தோம், நீதிங்கிற வார்த்தைக்கு விளக்கம். அடுத்தது சதக்கம் 100, அதுல நாம 100ஐயும் பார்க்க போறதில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பாத்தீங்கன்னா பிரார்த்தனை, வழிபாடு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வழிபாடு தான், பிரார்த்தனை. என்னன்னு படிக்கிறேன் உங்களுக்கு. நான் அந்த இது நம்ம எதை படிக்கிறோமோ அதை மட்டும் உங்களுக்கு PDF பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அதை மட்டும் ஜெராக்ஸ் போட்டு வச்சீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு ஸ்லோகத்துக்கும் ஸ்லோகத்தை கொடுத்துதான் மீனிங் கொடுத்துருப்பேன். நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பிரார்த்தனை. திக்காலாத் எனவச்சின்னானந்த சின்மாத்ரமூர்த்தயே ஸ்வானுபூத்யேகமானாய நம சாந்தாய தேஜசே. திருப்பி ஒரு படிக்கிறேன். திக்காலாத் எனவச்சின்னானந்த சின்மாத்ரமூர்த்தயே ஸ்வானுபூத்யேகமானாய நம சாந்தாய தேஜசே. இது பிரார்த்தனை ஸ்லோகம் சொன்னேன். இப்ப அடுத்த விசாரம், எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும். இப்ப குரு பிரார்த்தனை பண்றார். இது அவர் எழுதின பர்திருஹரி, அவர் பிரார்த்தனை பண்றார். ஏங்க குருவுக்கு எதுக்கு பிரார்த்தனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவரு நான் பாடம் எழுத போறதுக்கு முன்னால
என் குரு எனக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரோ அது எதை நான் கொண்டு வந்து எழுதணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் கரெக்டா ஞாபகத்துக்கு வரணும், கரெக்டான வார்த்தைகள் என் மனதில் இருந்து வர வேண்டும் என்பது குருவுடைய முதல் பிரார்த்தனை. என்ன நான் நினைக்கிறேனோ அதை கரெக்டான வார்த்தைகளை போட்டு எழுதணும், படிக்கிறவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு. நான் ஏன்னா மனதில் இருக்கிறது வார்த்தைகள் வழியாத்தான் ஒருத்தர் போய் கம்யூனிகேட் ஆகுது. மனதில் நிலைத்ததை கரெக்டா வார்த்தை போடுறதுங்கிறது நம்ம கம்யூனிகேஷன்ல கரெக்டான வேர்டு போட்டு பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இவங்கெல்லாம் சொல்ற விஷயம் ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லும் போது அந்த வார்த்தைகள் கரெக்டா வரணுங்கிறதுக்காக அவர் ப்ரே பண்றாரு. எல்லா டெக்ஸ்டும் பாத்தீங்கன்னா வித் பிரேயர் தான் இருக்கு. அது பிரார்த்தனை குரு பண்றது. அதுக்கு ரெண்டாவது, எழுதி முடிக்கிற வரைக்கும் எதற்கும் தடங்கள் வந்துடக்கூடாது. நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் 100 பாடம் எழுதுறாரு இல்லைங்களா, அது முடிக்கிற வரைக்கும் எனக்கு உடல் ஆரோக்கியமோ ஏதோ ஒரு தடைபட்டு விடக்கூடாது, நான் எடுத்த காரியம் தடைபட்டு விடக்கூடாது என்பது பிரார்த்தனை, குரு பண்ற பிரார்த்தனை. மூணாவது, அவர் எதுக்காக பண்றாருன்னா, புக் எழுதிட்டாரு, அது அவருடைய லைப்ரரியிலே உட்கார்ந்துருந்தா யாருக்கு பிரயோசனம்? அதனால அவர் என்ன வேண்டாரு, இது யார் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்கள் கைகளுக்கு போய் சேரணும். முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய, முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாயம்பர் அப்படின்னா இன்னொரு ஆச்சாரியர் சொல்வார். அப்படின்னா யார் யார் இந்த பாதையில் இறைவனை தெரிஞ்சு கொள்ள வேணுங்கிற முயற்சியில், ஆத்ம ஞானத்தை பெறணுங்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் கைகளுக்கெல்லாம் முதல்ல போய் இது கிடைக்கணும். அந்த பர்திருஹரியுடைய பிரார்த்தனை ஒர்க் அவுட் ஆனதுனாலதான் இன்னைக்கு உங்க கையில் என்ன இருக்கு, நீதி சதகம்ங்கிற புக்கு உங்க கைக்கு வந்திருக்குன்னா அது அவருடைய பிரார்த்தனை. அது அவருடைய பிரார்த்தனை என்ன நிறைவேறிச்சா இல்லையா? எத்தனை ஆயிரம் வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு நம்ம நீதி சதகம் எடுத்து வச்சு படிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு முக்கியம் பாருங்க பிரார்த்தனை. அது குருவுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். சரி, ஓகே. சிஷ்யனும் இதை என்ன பண்றான், குரு சொன்னனே என்ன பண்ணணும், சிஷ்யன் திருப்பி இந்த ஸ்லோகத்தை சொல்லணும், அதுதான் முறை. அப்ப சிஷ்யன் எதுக்கு பண்றான் அப்படின்னா, இது அவனும் அதே மாதிரிதான். குரு அவரோட பிரேயர் எப்படி தெரியுங்களா, என் குரு சொல்லி கொடுக்கும் போது அவருக்கு அவர் குரு என்னெல்லாம் சொல்லி கொடுத்து அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரோ அதை அப்படியே ஞாபகப்படுத்தி எனக்கு சொல்லணும். என்ன பிரேயர் பாருங்க, எப்படி வேண்டாம் சிஷ்யன். என் குரு இப்ப டீச் பண்ண உட்காந்துட்டாரு, அப்போ அவருக்கு அவர் குரு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகத்துக்கு எந்த வார்த்தை போட்டு எப்படி பேசணும், எதை முதல்ல சொல்லணும், எதை ரெண்டாவது சொல்லணுங்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு நல்லா கொண்டு எனக்கு அவர் சொல்லி கொடுக்கணும். ரெண்டாவது, எனக்கு அது அவரு பாயிண்ட் சொல்லிடுவார் பாவம், எனக்கு அது புரியணும். சிஷ்யன் பிரார்த்தனை இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாம் சிஷ்யனோட பிரார்த்தனை. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதாவது அதை எனக்கு புரியணும். புரிஞ்சா மட்டும் பார்த்தா வெறும் ஞானத்துல என்ன பிரயோசனம்? அது ஞானத்தை என்ன ஆகணும், ஞான நிஷ்டைக்கு வரணும், அது கற்றதில் நிற்கணும். கற்பது வேறு, கற்றதில் நிற்றல் என்பது வேறு, அதுக்கு வரணும் அப்படிங்கிறது சிஷ்யனுடைய பிரார்த்தனை. ஜென்ரலா பாத்தீங்கன்னா நாம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா 50% தாங்க நம்மளுடைய முயற்சி. மிச்ச 50% ஒரு காரியம் வெற்றி அடையணும். நீங்க பிசினஸ் ஆகட்டும், எது படிக்கிற விஷயம் ஆகட்டும், வேதாந்த வகுப்புகள் ஆகட்டும், இது நானும் நீங்களும் முடிவு பண்ணி இந்த இடத்துல நம்ம இப்ப உட்கார கிடையாது. அது 50% தான் நீங்களும் நானும் போட்ட முயற்சி. இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்கறீங்கன்னா இது நீங்களும் நானும் போட்ட 50% முயற்சி தான். மிச்ச 50 யாருங்க போட்டது? இறைவனுடைய அனுகிரகம், அவருடைய சங்கல்பம். நீதி சதகத்தை இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது உங்களுடைய சங்கல்பம் அல்ல, இறைவனுடைய சங்கல்பம், அனுகிரகம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது 50% வேணும், 50% வேணுங்க. நம்ம என்னதான் முயற்சி பண்ணீங்கனாலும் உங்களுடைய முயற்சியோ குருட முயற்சி சேர்ந்து எவ்வளவுதான் வருது இந்த கிளாஸ் போறதுக்கு? 50% ஒன்லி. மிச்ச 50% இறைவனுடைய அனுகிரகம். சோ அதை ரெண்டையும் பெறுவதற்காகத்தான் எந்த டெக்ஸ்ட் ஆரம்பிச்சாலும் முதல்ல இறைவனுடைய ஏன்னா முயற்சி பண்ணி உட்காந்துட்டோம், இது 50% பண்ணிட்டோம். மிச்ச 50% யார்கிட்ட கேட்கணும்? இறைவா எங்களுக்கு அந்த அனுகிரகத்தை செய் என்று குருவும் வேண்டாரு, சிஷ்யனும் வேண்டுகிறான். ஏன்னா தடைகள் அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது படிக்க உட்காரம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா தடைகள் அதிகமாக வரும். தடைகளை 3ஆ பிரிக்கலாம். அது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், விளக்கமா சொல்றேன். தடைகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தடை எனக்கு நானே தடை. என்ன தடை? இந்த வகுப்புக்கு போறக்கு டைம் இல்லை, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒத்து வராது, நமக்கு இதெல்லாம் புரியாது, நமக்கு இருக்கிற வேலைக்கு இது இருக்கிற பிரச்சனைக்கு இது வேற புதுசா ஒரு பிரச்சனை,
படிக்கிறவங்களும் இவ்வளவு படிக்கிறவங்களாம் கஷ்டப்படுறாங்களா, அதனால இவங்க வரலையா. ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க படிக்கிற கிளாஸுக்கு போறவங்களும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஐயோ அப்பா நானும் அந்த கஷ்டப்படக்கு ரெடி இல்லை. இதெல்லாம் என்னது? ஆத்தியாத்மிக தடை. ஆத்தியாத்மிக தடை. இது ஈஸியா நாம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்மளுடைய அந்த தடையை நீக்குவதற்கு நாம முயற்சி செஞ்சாவே போதும், அந்த தடையிலிருந்து நீங்கிடலாம். ஆத்தியாத்மிக தடை, எனக்கு நானே தடை, அவ்வளவுதான். அது வேற யாரும் தடை கிடையாதுங்க. அது பாருங்க, 90% தடை எனக்கு நான் தடை தான். மற்றதெல்லாம் ஒரு 10% தான், 5 வரும் சொல்ற பாருங்க. 90% எனக்கு நான் தடை. அதுலதான் வகுப்புகள் வரைக்கு தடையாகுது. எனக்கு நான் தடை. அடுத்து ரெண்டாவது, ஏன்னா அதுல வேல்யூ ஆஃப் வேல்யூ தெரியாம இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை. அடுத்தது ஆதி பௌதிகம் அப்படின்னா வெளியிலிருந்து வருது. இது கண்ட்ரோல் நமக்கு ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல். ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு வைரஸ் வந்தது, இப்ப சொன்னோம்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் எடுத்துக்கலாமே. ஏன்னா நாங்களாம் போகும்போது சொல்லுவார், மழை வந்துருச்சு கிளாஸுக்கு வரல, புயல் அடிச்சது கிளாஸுக்கு வரல, கொரோனா வந்தது கிளாஸுக்கு வரல. இதெல்லாம் என்னது? ஆதி பௌதிகம் பாரு. இப்ப நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எதா இருந்தாலும் நம்ம உட்காந்துக்கிறோமே. வைரஸ் வந்தா காய்ச்சல் வந்தாலும் ஒரு மாத்திரை போட்டு உட்காந்துக்கலாம், அங்கே வகுப்புகளே போக முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணி இப்ப என்ன தடைகள் இருக்கலாம்? நெட்வொர்க் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுங்க, லெஃப்ட் ஆயிடுறாங்க, நான் பாட்டுக்கு லெஃப்ட் ஆயிரம் மறுபடியும் போட்டு உள்ள வந்தேன், நெட்வொர்க் ப்ராப்ளம். இதெல்லாம் என்னது? ஆதி பௌதிகம். பூதம்னா பூதம், பௌத்திகம் மீன்ஸ் பூதம், பௌத்திகம்ங்கிறது பூதம். அந்த பூதங்களால் வரக்கூடிய தடை, அது வைரஸா இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், ஃபீவரா இருக்கலாம், எதோ வெளியிலிருந்து வர்றது. ஆனா இது கண்ட்ரோல் நமக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொன்னு இருக்குதே, ஆதி தெய்வீக தடை. எங்க தெய்வமெல்லாம் நமக்கு தடை தருங்களா? தரும், கண்டிப்பா தரும். தேவதைகள் நீங்க பண்ணின பாப்பத்தை எந்த சூழ்நிலை கொடுத்து அதை அணுவிக்கு வைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க தேவதைகள்லாம். உங்களுக்கு ஒரு பாப்பம் வெளிப்படணும்னா அதுக்குண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கணும். அது அவங்களுடைய வேலை, தேவதைகளுடைய வேலை. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நாம டாடா பை சொல்லிட்டு, நீ கொடுக்குற பாப்பத்தையெல்லாம் அணுவிக்கு நான் ரெடி இல்லை, நான் வேதாந்த வகுப்பு போய் நான் ஞானத்தை அடைஞ்சு ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்திக்கு போறேன்னா தேவதைகள் என்ன பண்ணுவாங்க? ஓ நோ, அவங்க அந்த பாப்பத்தை கழிப்பதற்குண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார்கள். அதனாலதான் என்னது? 3 தடை. இது நாம வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாகத்தான் நம்ம ஆதி தெய்வீக தடைகள் இருந்து விடுபடுறது, பிராரப்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு சமம். ஏன்னா அது பிராரப்தத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது. நம்ம அகேன்ஸ்ட் நேச்சர் போறோம். ஆத்ம ஞானத்தை பெற்று ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்திங்கிறது இயற்கையா இல்ல, பிராரப்தம் எடுத்துட்டு வந்து கழிக்கிறது போய் இந்த எழுத்து நின்றுட்டு நம்ம எதிர்நீச்சல் போடுகிறோம் வாழ்க்கையில். வகுப்புகள் வர்றீங்க அப்படின்னாவே எதிர்நீச்சல். ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த பாப்பம் அதுக்குண்டான கஷ்டம், புண்ணியம் அதற்குண்டான ஆனந்தம் அனுப்பிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. நாம யூட்டர்ன் போட்டு நான் பாபத்தை அழிக்கிறதுக்கு நான் பாபத்தையும் புண்ணியத்தையும் இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படி ஒரு கொடி எடுத்து நிக்கிறோமா, தேவதைகள் அலட்டாயிருவாங்க. இது என்னடாது, ரோட் எல்லா ஆடும் ஒன்னா போகுது, இந்த நாடு திரும்பிட்டு நிக்குது. அப்படிங்கும் போது அவங்க மூலியமாகும் தடை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்குத்தான் வழிபாடுகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதனாலதான் அது கிரகஸ்தாசிரமத்துக்கு ரொம்ப வழிபாடுகள் ரொம்ப அவசியம். ஆச்சுங்களா? இதெல்லாம் என்னது? இந்த தடைகளிலிருந்து விடுபடுவதற்கு என்ன நம்ம படிக்கிறோம்? பிரேயர் இஸ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது பிரார்த்தனையுடைய விதம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். என்னென்ன பிரார்த்தனைகளில் என்னென்ன விதம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தோட மீனிங்கை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.